ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். டுடே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி டே 18 எனக்கு சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், வழக்கம் போல் குயிக்காக வேக்கப் ஆகிட்டு எம்டி ஸ்டொமக்கில் வார்ம் வாட்டரில் ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். டே வந்து எனக்கு சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரிலாக்ஸாக இருக்குது. வெயிட் லாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக இருக்கணும். சரிங்களா? எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் முடிஞ்ச வரையும் உங்களை நீங்கள் காமாக்கிக்குங்க. உங்களுக்கு நிறைய டென்ஷன் இருக்கலாம், நிறைய ப்ராப்ளம் இருக்கலாம். ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட என்ன சொல்கிறது, அந்த டென்ஷன் எல்லாம் குறைஞ்சி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க முடியும். ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு. சரிங்களா? ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனாலும் வெயிட் கெயின் ஆகும். சரிங்களா? வெயிட்டில் கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் தயவுசெய்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. மேகாங்கிற சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நேத்தி லைவில் என்கிட்ட சேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி எல்லாருக்கிட்டையும் ஒரு ரெக்வஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். லைவ் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் செஷனுக்காக நான் போடலை. நார்மலாக நம்மளோட சேனலுக்கு நிறையா பீப்புள்ஸை வந்து இன்வைட் பண்ணணுங்கிற ஒரு ரீசனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக லைவ் வந்து கண்டென்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஸ்பெஷலாக நிறைய விஷயங்களை எங்கிட்ட பேசணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அட்லீஸ்ட்டு ஒரு சூப்பர் டேங்க்ஸோ இல்லைனா மெம்பர்ஷிப்போ ஜாயின் பண்ணிவிட்டு தயவுசெய்து பண்ணுங்கள். ஏன்னா ஒருத்தருக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களோட கமெண்ட்டுக்கு பல கேள்விகளுக்கான ஆன்சரை நான் கொடுக்கும்போது அது எல்லாருக்கும் அந்த ஆன்சர் தேவைப்படும், அந்த கொஷினுக்கான ஆன்சர் தேவைப்படும் சொல்ல முடியாது. ஒரு கொஞ்சம் பேர் தான் லைவில் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தருக்கு மட்டும் நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது மற்ற பேர் எல்லாத்தையும் லைவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால் எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த லைவ் வந்து வெயிட் லாஸ் செஷனுக்காக மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் பொதுவாக நம்மளோட சேனலை வந்து எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் லைவு ஷார்ட்ஸ் எல்லாமே நான் போட்டுட்ருக்க ரீசன். லாங் வீடியோ மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் பர்டிகுலராக வெயிட் லாஸ் வீடியோஸ் மட்டும்தான் வந்து வெயிட் லாஸ் செஷனுக்காக ஹெல்த்து சம்மந்தப்பட்ட டிப்ஸ் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். அதனால் அதையும் தாண்டி நம்மளோட சேனலை க்ரோத் பண்ணுறதுக்காக தான் ஷார்ட்ஸு லைவ் எல்லாமே கண்டென்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. அதுக்காக நீங்கள் வந்து லைவில் வராதிங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்கிட்ட பேசணும், ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு சூப்பர் டேங்க்ஸோ இல்லை மெம்பர்ஷிப்போ வந்து பண்ணிவிட்டு வந்து பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நேற்று மேகாங்கிற சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக அவங்க கேட்ட கொஷினுக்குலாம் வந்து லைவ்லேயே நான் ஆன்சர் பண்ணிட்டேன். பட் ஒரு சில கொஷினுக்கு வந்துட்டு நான் மட்டும் பண்ண முடியல. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கான். சரிங்களா? தைராய்டு ப்ராப்ளம் இருக்கான். ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, டயபெட்டிக் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, என்ன அதர் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தயவு செய்து டாக்டர் சஜஷன் ஃபஸ்ட்டு. சரிங்களா? டாக்டர் கிட்ட ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒப்பீனியன் கேட்டுக்குங்க. ஃபாலோ டாக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன். சரிங்களா? டாக்டர் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அந்த மெடிசன் எல்லாமே ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கணும். எந்த ஒரு மெடிசனையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. சரிங்களா? அது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தைராய்டு இஷ்யூ இருக்கிறனால தைராய்டுக்கு சம்மந்தப்பட்ட பேலன்ஸ்டு டயட் ஃபுட் வந்து நம்ம எடுக்கணும். ஃபஸ்ட்டு தைராய்டு பொறுத்த வரையும் 2 டைப் தைராய்டு இருக்குது. தைராய்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டயட் பிளான் இதில் வந்து நான் கொடுக்கல. பேசிக்கான ரூல்ஸ் இருக்குது, அது மட்டும் சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். கவனமாக கேளுங்க. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க 2 டைப் தைராய்டு இருக்குது. ஹைப்பர் தைராய்டிசம் அண்ட் ஹைப்போ தைராய்டிசம் 2 தைராய்டு இருக்குது. சரிங்களா? இந்த 2 தைராய்டுக்கும் காமனாக நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் இன்டேக். தைராய்டு பொறுத்தவரையும் ஃபுட் இன்டேக்கில் நார்மலாக ஃபைபர், ப்ரோட்டீன், ஹெல்த்தி ஃபேட்ஸு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நார்மலாக நான் எப்போதுமே ரெஃபர் பண்ணுற விஷயந்தான். தயவு செய்து இந்த வீடியோ லாங் வரையும் பாருங்கள், முடிக்கிற வரையும் பாருங்கள். ஏன் அப்படின்னா வீடியோ எண்டில் கிளியராக உங்களுக்கு புரியும். என்னோடய மீல் பிளேட்டில் ப்ரோட்டீன், ஃபைபர், ஹெல்த்தி ஃபேட்ஸ் இதெல்லாமே ஃபில்லிங்காக வந்து கம்ப்ளீட்லி இருக்கும். அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இது மாதிரியான ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு என்ன டயட் ஃபுட்டுனே சாப்பிட்றதுக்கு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு கூட என்னோடய மீல் பிளேட் பார்க்கும்போது கண்டிப்பாக புரியும். அதனால தான் என்னோடய மீல் பிளேட்டை நான் எண்ட் ஆஃப் செஷனில் ஒரு கிளிப்பை ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. சரி, ஓகே. இப்போ இன்டேக் எடுக்கிறதுல ஃபைபர், ப்ரோட்டீன், ஹெல்த்தி ஃபேட்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டேன் இல்லையா? இப்போ அவாய்ட் பண்ண வேண்டிய
ஃபுட்ஸு, கம்ப்ளீட்லி அவாய்ட் சுகர் ஃபுட்ஸ், ஓகே. அண்ட் கார்போஹைட்ரேட், ரிச் கார்போஹைட்ரேட், முக்கியமாக ப்ராசஸ்டு ஃபுட்டு, சரிங்களா. அப்போ ப்ராசஸ்டு ஃபுட்டுனா என்ன, இந்த கண்டெய்னரில் அடைச்சி வச்சுருக்கிறது, அண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கெட் ஃபுட்டு, சிப்ஸு அண்டு வந்து சாக்லேட்ஸு, இதை மாதிரியான ப்ராசஸ்டு ஃபுட்டு கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணணும், சரிங்களா. இந்த பேக்கரியில் கிடைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ்டு ஃபுட்டு தான். அதனால் கம்ப்ளீட்லி அவாய்டு ப்ராசஸ்டு ஃபுட்டு. அண்டு ரிஃபைன்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிலெலாம் வந்து ரிஃபைன்ட் தான், சுகர், ஒயிட் சுகர்லாம் ரிஃபைன்டு சுகர் தான் அது எல்லாமே. அதனால் கம்ப்ளீட்லி அவாய்டு, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். பேசிக்கான ஒரு 4 விஷயம் தான் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் 4 விஷயந்தான் பேர், 4 விஷயத்துக்குள்ளே நிறையா விஷயங்கள் அடங்கும். ஹெல்த்தியான விஷயத்தில் கம்மியான விஷயந்தான் அடங்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது, நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், சரிங்களா. இப்போ நான் டாக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபாலோ பண்ண சொல்லி ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ ஃபுட் லிஸ்ட்டு, எனக்கு ஒரு ஃபுட்டில் ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நட்ஸ் எடுத்துக்கலாம், சரிங்களா. நட்ஸ் வகையில் வால்நட்ஸு, ஆல்மண்ட்ஸ், இது மாதிரி எல்லா நட்ஸும் இருக்கலாம். பீனட்ஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் ஆல் ஃப்ரூட்ஸ் தாராளமாக எடுத்துக்கலாம். க்ரீன் லீஃப், கீரை வகைகள், தயவு செய்து கீரைகள் சாப்பிடுங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமும் கிடைக்கிறதில்ல, வீக்லி ஒன்ஸ் தான் இங்கே கீரை கிடைக்கும். இல்லை அப்படின்னா என்னால் கடைக்கு போக முடியாது. இந்த ரீசனால் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் கீரை அதிகமாக எடுத்துக்குங்க. நானே எடுத்துக்க பார்க்கணும், என்னோடய டயட்டில் கீரை சேர்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கீரை ரொம்ப உடம்புக்கு நல்லது, தயவு செய்து எடுத்துக்கோங்க. ஹோல் கிரைன்ஸு, சரிங்களா, தயவு செய்து இதெல்லாமே எடுத்துக்கிறேன். ஃபிஷ்ஷு வந்து எடுத்துக்கோங்க, கம்ப்ளீட்லி வந்து ஃபிஷ்ஷு தாராளமாக எடுத்துக்கலாம். அதுவும் சால்மன் ஃபிஷ்லாம் கிடச்சிதுன்னா தயவு செய்து எடுத்துக்கோங்க, சரிங்களா. உங்களுக்கு ரொம்ப உங்களோட தைராய்டு இஷ்யூக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தயவு செய்து எடுத்துக்கோங்க. அண்ட் யோகர்ட், கர்டு, நார்மல் பிளெயின் கேர்டே எடுத்துக்கலாம், சரிங்களா. அதனால் தாராளமாக எடுத்துக்கோங்க கேர்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் செஞ்ச கேர்டாக இருந்தால் ரொம்ப பெட்டராக இருக்கும், சரிங்களா. அந்த ரீசனால் தயவுசெய்து வந்து வீட்டிலையே வந்து பால் காய்ச்சி அந்த பாலில் ஊற்றி அந்த பாலை வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே ஒரு விஷயம் சொல்லிட்டேன், ப்ராசஸ்டிங் ஃபுட்டு கம்ப்ளீட்லி அவாய்டு. கண்டெய்னரில் அடைச்சி வச்சு எக்ஸ்பைரி டேட் போட்டு கொடுக்குற எல்லா ஃபுட்டுமே ப்ராசஸ்டு ஃபுட்டு தான். என்கிட்ட கேட்கலாம், இப்போ வந்து மசாலா பொருட்கள் வாங்குகிறோம் அதெல்லாம் பேக்கடு தானே அப்படின்ட்டு. நம்ம முடிஞ்ச வரையும் வந்து கொஞ்சமாக வந்து தவிர்க்க பார்க்கலாம். வீட்டிலே ஹோம்மேடான ஐட்டம்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா. மேக்ஸிமம் 95% எங்கள் வீட்டில் ஹோம்மேட் ஃபுட்டு தான், சரிங்களா. மேக்ஸிமம் எல்லாருமே இந்த மசாலா பொருட்கள்லாம் இன்னும் அந்த என்ன சொல்கிறது, முன்னாடி மாதிரியே வீட்டில் அம்மாக்கள் வந்து எல்லாமே பண்ணுற மாதிரி இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரி பண்ணி சாப்பிட்றீங்கன்னா ரொம்ப நல்லது. ப்ளீஸ் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், தயவுசெய்து பேக்கடு ஃபுட்டு கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணுங்கள். அது என்ன தான் அந்த பேக்கிங்கில் வந்து பேக் சைடு டீட்டெயில்டாக போட்டிருந்தாலுமே அதில் என்ன இருக்குது, எப்படி பண்ணாங்க, என்ன ஏதுன்னு நமக்கு எதுவுமே தெரியாது. அதில் பேக்கிங்கில் பின்னாடியே இருக்கும். ஒரு இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 75% 95%லாம் சுகர் அது மாதிரிலாம் போட்டிருக்காங்க அப்படின்னா தயவுசெய்து அது மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறது, சுகர், பிஸ்கெட், கம்ப்ளீட்லி அவாய்ட் பிஸ்கெட் ஃபஸ்ட்டு. என்னோடய கிட்ஸுக்கே கொஞ்சமாக நான் குறைச்சிக்கிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த பிஸ்கெட்ஸு, இந்த பேக்கிங் ஃபுட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி ப்ளீஸ் அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரை வீட்டிலையே குக் பண்ணி சாப்பிட ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட்டாக நம்ம வந்து ரெகுலராக நார்மலாக இப்போது 2 டைப்பான தைராய்டு இருக்குது. ஆக்சுவலி நேற்று இந்த விஷயத்தை அந்த மேகா சிஸ்டர்கிட்ட நான் கேட்க மறந்துட்டேன். ஹைப்பர் தைராய்டிசமா ஹைப்போ தைராய்டிசமாங்கிற மாதிரி நான் கேட்க மறந்துட்டேன். 2 இஷ்யூவும் மேபி இருக்கலாம், சரிங்களா. 2 விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் தான் இருக்கும். ஆக்சுவலி நான் இது அவங்ககிட்ட நேற்றையும் நான் கேட்டிருக்கணும். லைவ் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து கேட்டேன். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தைராய்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு டைப்பான தைராய்டு இருக்கும். கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு டைப்பான தைராய்டு இருக்கும், சரிங்களா. அவங்களோட உடம்பை பொறுத்து தான் இருக்குது. எனக்கு ரொம்ப டீட்டெயில்டாக இந்த தைராய்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தைராய்டு எப்போ வந்துச்சுன்னா ப்ரெக்னன்சி டைமில் வந்து ஒரு செகண்ட் ட்ரைமஸ்டர்னு நினைக்கிறேன். செகண்ட் ட்ரைமஸ்டரா, ஆமாம்,
ஃபஸ்ட்டு 3 மந்த்து முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு 3 மந்த்து வந்து ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர், நெக்ஸ்ட்டு 3 மந்த் வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர், அடுத்து லாஸ்ட்டு அந்த 7 to 9 மந்த் வந்து 9 மந்த் ப்ரெக்னன்சி வந்து பார்த்திங்கன்னா தேர்டு ட்ரைமஸ்டர்னு சொல்லுவாங்க. அந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் தான் எனக்கு டயபெட்டிக்கு, தைராய்டு எல்லாமே வந்துருச்சு. அவங்க ட்வின்ஸ் வரையா, அந்த ஹார்மோனல் இன்பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம நிறைய மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோம். அது என்னமோ தெரியல, இன்சுலின்லாம் போட்டேன், தைராய்டுக்காக மெடிசன்லாம் எடுத்தேன். ஆனால் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் தைராய்டு இஷ்யூ இல்லை. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சுகர், டயபெட்டிக்கில் என்ன இஷ்யூ ஆச்சுன்னா ஹை சுகர்லேருந்து ப்ரெக்னன்சி ஃபுல்லாகவே ஹை சுகர் இருந்துச்சு எனக்கு. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் லோ சுகர் ஆரம்பிச்சிருச்சு. 1 இயருக்கு லோ சுகர்னால நான் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து நார்மலாக வச்சுருக்கேன். ஏன்னா ப்ராப்பரான டயட், எக்ஸசைஸ் இருக்கிறனால நார்மலாக வச்சுருக்கேன். முக்கியமாக இவ்வளோ விஷயங்கள் இப்போ சொல்லியாச்சுலாம், அதையும் தாண்டி ரொம்ப முக்கியம், மஸ்ட்டு ட்ரை அப்படின்னா ரெகுலர் எக்ஸசைஸ், ரெகுலராக ஆக்டிவிட்டி பண்ணணும். கம்ப்ளீட்டாக நீங்கள் ரெகுலராக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி தயவு செய்து பண்ணுங்கள், சரிங்களா? ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். முடிஞ்ச வரையும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பொறுத்த வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரிங்களா? மேஜராக உங்களுக்கு ஏதாவது வந்து சர்ஜரி அது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, இல்லை ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் சிசரியன் அது மாதிரிலாம் இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் ரெகுலர் எக்ஸசைஸ் வந்து மஸ்ட்டு. அண்ட் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா 7 to 9 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப், நல்லா தூங்கணும், சரிங்களா? நீங்கள் போயிட்டு நல்லா மொபைல் யூஸ் பண்ணிட்டு ஒரு 12 o'clock தூங்கிட்டு நான் வந்து நல்லா தூங்குறேன், அகெயின் மார்னிங் 10 o'clock 12 o'clock தான் எழுந்திரிக்கிறேன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. காமனாக கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்குது. என்ன ரீசன்னே தெரியல, எனக்கு வெயிட் கெயின் ஆகிட்டுருக்கு, வெயிட் லாஸ் ஆகவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மெயின் ரீசனாக இருக்கும். நானே என்னோடய டயட்டில் கவனிச்சிருக்கேன். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சரியாக வந்து லேட்டாக தூங்கி எழுந்திரிச்சா கூட அப்படியே அது வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் பண்ணும், சரிங்களா? நல்லா தூக்கம் இருக்கணும். 7 மணி நேரத்துலேருந்து 9 மணி நேரம் வந்து நல்லா வந்து தூங்கணும், சரிங்களா? அதனால் தயவு செய்து வந்து அட்லீஸ்ட் ஒரு 9 o'clock போய் ஸ்லீப் பண்ணிவிட்டு ஒரு மார்னிங் 6 o'clock வந்து வேக்கப் ஆக ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? வேக்கப் ஆகிட்டு ஒரு 1 hour கழித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு 7 o'clock போல் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், சரிங்களா? கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் ஆக்சுவலி. ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு 75% இஷ்யூலேருந்து அவங்க வெளில வந்துடுவாங்க, ஹெல்த் இஷ்யூலேருந்து. சிலருக்கு தெரியறதில்ல, அவங்களோட ஸ்ட்ரெஸ்னால் தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படிங்கிறது. ஸ்ட்ரெஸ்லேருந்து முதல்ல தயவுசெய்து கொஞ்சம் வெளியில் வர ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் அதுலேயே இருந்து பழக ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம ரொம்ப பெருசாக அதை பார்க்குறனால தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பொருளை வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொருள், ஒரு மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தூரமாக இருக்குது, அதை பார்க்க குட்டியாக தான் தெரியும். அது கிட்டக்க போக 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 ஜூம் பண்ண தான் அது பெருசாக தெரியும். அந்த ரீசனால் எந்த ஒரு விஷயத்தையுமே பக்கத்தில் வச்சு பார்க்காதீங்க, தள்ளி வச்சே பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்ப பெருசாக தெரியாது. தயவுசெய்து எந்த ஒரு விஷயத்துக்கும் பெருசாக ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணாதீங்க. நான் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு லாஸ்ட் 1 வீக்காக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். எதுக்குமே நம்ம வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணக்கூடாது, காமாக இருக்கணும் என்ன நடந்தாலும். ஆக்சுவலி எனக்கு என் ஃபேமிலியில் ஒரு சிலர் எல்லாம் இருக்காங்க, அவங்கள பார்த்து நான் ரொம்ப வியந்திருக்கேன். எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் அவங்க பெருசாக ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க. என்னடா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு நமக்கே ஷாக் ஆகும். சில நேரத்தில் நான் கோபத்தில் அவங்கக்கிட்டலாம் சண்டை போட்டிருக்கேன், என்ன நீங்கள்லாம் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போயும் அவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கவே கூடாது அப்படின்னு தான் வந்து அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் இந்த புரிதலை ஏற்பட்டுச்சு. இந்த விஷயத்த நாம் நார்மலாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாதி ஹெல்த் இஷ்யூஸ் வந்து போயிடும். இந்த வெயிட் லாஸில் வந்து குயிக்காக ரிசல்ட் எடுக்க முடியும், சரிங்களா? உங்களாலேயும் முடியும். அந்த சிஸ்டர் வந்து என்கிட்ட பேசும்போது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 88 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணுமா பெர் டேக்கு. அப்போது எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஓவர் வெயிட்டை விட எக்ஸஸாக வெயிட் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களோட வெயிட் வந்து கேட்க மறந்துட்டேன். இன்றைக்கி கண்டிப்பாக நோட் பண்ணணும் ஃபஸ்ட்டு அவங்களோட வெயிட் அண்டு தைராய்டு என்ன டைப்பான தைராய்டு இருக்குது. நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் இதை வந்து ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணணும். ஏன்னா ஆக்சுவலி ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டேன். அவங்க சொன்ன ஒரு விஷயம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சிலருக்கு டயபெட்டிக் இருக்கலாம், சிலருக்கு வந்து தைராய்டு இருக்கலாம். ஆனால்
அது வந்து அந்த டிப்ஸ் கொடுக்குறேன்னா அந்த டிப்ஸ் வந்து நீங்கள் கவனமாக கேட்கணும். இந்த ஃபுட்டு எதுக்காக நம்ம சாப்பிட சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இனிமேலுக்கு நம்மளோட சேனலில் தைராய்டு அண்ட் வந்து சுகர் டயபெட்டிக் இவங்களுக்கான ஒரு சில இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது ஸ்டார்டிங்லேருந்து ஏன் கொடுக்கலன்னா எனக்கு அது மாதிரியான எந்த பெருசாக இஷ்யூஸ் எனக்கு வந்து இல்லை. நார்மலாக வந்து ஓவர் ஈட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒழுங்காக ஒர்க் அவுட் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆக்சுவலி வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகும். அதை இவ்வளோ நாட்கள் தவறுன சரியாக பண்ணாமல் ஓவர் ஈட் பண்ண தப்புனால தான் இப்போது நான் வந்து இவ்வளோ அவஸ்தைப்படுறது. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிங்க. இன்றைக்கி இந்த செகண்ட் வந்து ஒரு பர்கர் வேணாம், ஒரு டோனட்ஸ் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கிங்களேன். டோனட்ஸு அந்த டோனட்ஸை சாப்பிட்டு அதுக்கப்புறம் பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் அதை நம்ம எப்போ வந்து பர்ன் பண்ண போகிறோம், எப்படி பர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சாப்பிடுங்க. அவ்வளோதான். நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு ஃபுட்டையும் எப்படி நீங்கள் பர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா தாராளமாக. நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறீங்களா, ரெகுலராக வந்து ஒரு 1 hour ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்களா, ஆல்ரெடி நீங்கள் கொஞ்சம் ஃபிட்டாக தான் இருக்கீங்களா, நமக்கு வந்து சுகர் தைராய்டு இது மாதிரியான ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கா, இதெல்லாம் வந்து மேஜராக பார்த்துக்குங்க கொஞ்சம். அதுக்காக சாப்பிடவே கூடாது, அதை செய்யாத இதை செய்யாதெல்லாம் சொல்ல மாட்டேன் நான். கொஞ்சம் நம்மளோட ஹெல்த்தில் வந்து ஓகே இல்லை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹெல்த்துக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. ஹெல்த்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எவ்வளோ நாள் வந்து நம்ம போராடிட போகிறோம்? ஓவர் 100 kg 110 kg இருந்தாலும் சரி தான். ஒரு 1 year கஷ்டப்பட போகிறீங்க. 1 year டயட்டு ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க. இவ்வளோ தானே. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? ஜஸ்ட்டு வந்து மேனேஜ் பண்ண போகிறீங்க. அது அவ்வளோதான். ஒரு விஷயத்த கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறது தான் கஷ்டம். அதை பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஆனால் அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் நாம் தான் வந்து ஒன்ஸ் நம்ம வெயிட் லாஸ் பண்ணிட்டோமே, நம்ம ஜாலியாக வந்து எல்லாத்தையும் ஓவர் ஈட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் 1 year உட்காந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா குறைஞ்ச வேகத்திலேயே டபுளாக ஏறும். அப்புறம் 210 kg 220 kg என்னடா டிமோட்டிவேட்டாக ஒரு சில பாயிண்ட்லாம் சொல்கிறேன் இந்த இடத்துலலாம் யோசிக்காதீங்க. நம்ம உடம்பை பழக்கிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு 1 yearம் நம்மளோட வெயிட் லாஸ் ஜர்னிக்கும் இல்லை வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூக்காகவும் மெடிடேஷன் எடுத்துக்கிட்டோ பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கிட்டோ இருக்க முடியாது. அது மட்டுமே எப்போதுமே எல்லா டைமும் ஒரே மாதிரி இருந்துடாது இல்லையா நம்மளோட சுச்சுவேஷன். நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு டைம் ஒரு கோல் செட் பண்ணிக்கிங்க. இப்போது இன்றைக்கி எக்ஸஸாக ஒரு 15 kg 13 kg வெயிட் இருக்கீங்களா, லைஃப்பில் அகெயின் அந்த 15-30 kg ஒன்ஸ் அகெயின் லைஃப்பில் இந்த எக்ஸஸ் வெயிட்டு கண்டிப்பாக என்னோடய பாடியில் இன்க்ரீஸ் ஆகவே கூடாது, நான் கண்டிப்பாக வந்து வெயிட்டை மெயின்டைன் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக டிசைட் பண்ணிங்க அப்படின்னா என்றைக்குமே ஒபிசிட்டி ஓவர் வெயிட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் என்டர் ஆகவே மாட்டீங்க. நிறையா பேரை நான் பார்த்துருக்கேன் அண்ட் வந்து நிறையா கமெண்ட்ஸையும் படிச்சிருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 months முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 10 kg குறைச்சேன், 15 kg குறைச்சேன். அப்புறம் 1 year உதாரணமே நான் ஏன் வந்து நிறைய கமெண்ட்டுக்கு போகணும். உதாரணமே நான் ஒரு 1 yearக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 10 kg அது மாதிரி 20 kg அது மாதிரிலாம் குறைச்சேன் அப்படின்னா அகெயின் இப்போது எதுக்காக இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னா குறைச்ச வேகத்துலேயே மெயின்டைன் பண்ணாமல் ஓவர் ஈட் பண்ணிவிட்டு எந்த ஒர்க் அவுட்டு எந்த ஆக்டிவிட்டீஸுமே பண்ணாமல் நான் சொன்னேன் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெகுலர் எக்ஸசைஸு, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், 7 to 9 hours வந்து ஸ்லீப்பு, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இந்த பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட்டு சொன்னேன். இது எல்லாத்துக்கும் அகெயின்ஸ்டாக நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் ஏதாவது ஒன்று ப்ராப்பராக பண்ணியிருந்தா கூட கண்டிப்பாக சொல்கிறேன் எனக்கு வந்து அகெயின் இந்த இடத்துல வந்து நின்றுக்க மாட்டேன். ஆனால் இன்னொரு ரீசனும் இருக்குது. நான் ஹைடல் வெயிட்டுக்கு ரீச் ஆகாமல் பாதிலே திருப்பி வந்தது. ஆனால் கம்ப்ளீட்டாக உங்களோட ஹைடல் வெயிட்டுக்கு நீங்கள் ஒன்ஸ் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா மேஜராக இது மாதிரி தைராய்டு அந்த சுகர் டயபெட்டிக் இது மாதிரியான ப்ராப்ளம்லாம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக உங்களோட ஹெல்த்தையும் ரெக்கவர் பண்ணிவிட்டு உங்களோட பாடி வெயிட்டையும் ஹைடல் வெயிட்டுக்கு ரீச் பண்ணி கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த 4 விஷயம் ரெகுலர் எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், 7 to 9 hours ஸ்லீப்பு, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு அண்ட் பேலன்ஸ்டு டயட்டு, இந்த 5 பாயிண்ட்டை மட்டும் கரெக்டாக யார் வந்து அதுக்கப்புறம் நார்மலாக ஒன்றும் இல்லை
ரெகுலர் அட்லீஸ்ட் வந்து வீக்லி ஒரு 4 நாளோ 5 நாளோ ப்ராப்பராக பண்ணால் கூட போதும். ரெகுலராக வந்து குதிரைக்கு கடிவாளம் கட்டுன மாதிரி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு நான் உங்களை கண்டிப்பாக ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், சரிங்களா? அட்லீஸ்ட் நம்மளோட ஹெல்த்துக்கு அப்பப்போ கொஞ்சமாவது வந்து நீங்கள் கேர் பண்ணிக்கிங்கன்னு தான் நான் சொல்ல வராது. கண்டிப்பாக முடியும்னு நினச்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆக முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூச்சு பயிற்சி வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். தயவுசெய்து வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா இடத்துலையும் எனக்கு அந்தந்த இடத்துல ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே வந்து எதுவுமே நான் ஃபார்முலா படி பண்ணுறதில்ல. என்னென்ன பாயிண்ட்டு தேவையோ அந்தந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் நான் ஷேர் பண்ணிடுவேன். அதனால் தயவுசெய்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகலாம், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா மூச்சு பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். பயங்கர ஸ்வெட்டிங், என்னால் கண்ணை திறக்க முடியல, அதான் கண்ணை மூடிக்கிட்டு மூச்சு பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்ணெல்லாம் பயங்கரமாக எரியுது, அந்தளவுக்கு ஸ்வெட் ஆகுது. இந்த அளவுக்கு கண்டிப்பாக குட் ரிசல்ட் கிடைக்கும் நம்புகிறேன். பார்த்திங்களா எந்த அளவுக்கு வேர்த்து போயிட்டுருக்கு. ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 தோசை, 2 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் சட்னி வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். நான் ஒரு வேளை தான் இப்போ வந்து ரைஸ் சம்மந்தப்பட்ட ஃபுட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். சரி, தோசைலாம் ரைஸ் சம்மந்தப்பட்ட ஃபுட்டு தான், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு பாருங்கள், வாட்டர்மெலன் 2 ஜாக் ஃப்ரூட்டு, ஒரு 5 நாவல் பழம், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு, கொத்தவரங்காய் பொரியல் வந்து எடுத்திருக்கேன், ½ பவுல். இதுதான் என்னோடய லஞ்சு. இதில் ஒயிட் ரைஸோ இல்லை சப்பாத்தியோ எதுவுமே இல்லை, ஏன்னா மார்னிங்கே நான் வந்து 2 தோசை எடுத்துக்கிட்டேன். இப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டின்னர் மீல் பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ½ ஆப்பிள், ½ கோவா, கொத்தவரங்காய் பொரியல். இதுதான் என்னோட டின்னர் மீல் பிளேட்டு. நல்லா ஃபுல்லாக இருக்கா? நான் ஸ்டார்டிங்கில் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இன்டேக்குன்னு ஒரு ஆப்ஷன் சொல்லிவிட்டு ஃபைபர், ப்ரோட்டீன், ஹெல்த்தி ஃபேட்ஸ்ன்னு தைராய்டுக்காக சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்களா அது எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. ப்ரோட்டீன் ரிச் ப்ரோட்டீனு, ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்குது, ஃபைபர் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதே மாதிரி லோ கார்பு, லோ சுகரு, ப்ராசஸ்டு ஃபுட் இல்லை, ரிஃபைன்டு ஃபுட் இல்லை, ஹெல்த்தியான எல்லா ஃபுட்ஸும் இந்த பிளேட்டில் வந்து நிரம்பி இருக்குது. ஓகே காய்ஸ், பாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.